அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நம்மளுடைய தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா, உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்திருக்குது. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில தெரியாத இடமே கிடையாது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேட்டூர் டேமு. சேலத்தில இருக்கக்கூடிய மேட்டூர் டேமில தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. எந்த ஒரு கட்டணமும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு எக்ஸாமினேஷனும் கிடையாது. உங்களை வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டா ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க. நேர்காணல் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேர்காணலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நேர்காணலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கொஸ்டின் கிடையாது. உங்களுடைய திறனை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேட்பாங்க. இன்னும் சொல்ல போனால் கல்வி தகுதிக்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் கிடையாது. உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சால் போதும், நீங்கள் படிக்கலனா கூட போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்ததே இல்லை. இதை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. சம்பளம் எடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. 15,900 வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. விண்ணப்பித்தாலே போதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து பார்த்தீங்கன்னா உறுதி. அதேமாதிரி உள்ளூராக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஜாப்னே சொல்லலாம். இப்போ வாங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோவாக பார்க்கலாம். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் ரெக்குயர்மெண்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா 2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஷரி அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். பிஷரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்டில் போயிட்டு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே விண்ணப்பிச்சிருங்க. நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக A to Z வரைக்கும் நம்ம பார்க்கலாம். கரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஷரி அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 வேகன்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த 8 வேகன்சி மட்டும் இந்த 8 வேகன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு அபிலிட்டி தமிழ் வந்து பார்த்திங்கன்னா எழுத தெரியணும், தெரியணும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேச தெரியணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. தமிழ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிக்கவும் தெரியணும், எழுத தெரியணும், பேசவும் தெரியும். இதுன்னு 3 இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஷரி அசிஸ்டன்ட்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் அடிக்க தெரியணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிஸ்ஸி நெட்டு இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ட்ரைவ் பிஸ்ஸிங் ரோடு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா விரிவாக நமக்கு தெரியல. அந்த ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்னங்கிறது டீட்டெயில்ஸ் தெரியும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பிசி எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34 வயசு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. போஸ்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக டைப் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா SC STக்கு 37, அதர் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 32 வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருக்கிறீங்க விண்ணப்பிச்சிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சம்பளமாக உங்களுக்கு 15,900 58,500 வரைக்கும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உள்ளூரில் மீன் பிடிக்க தெரிஞ்சால் படித்த இளைஞர்களாக இருக்கட்டும், படிக்காதவங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அதிக வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் அரசுக்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுடைய ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அடுத்து ஸ்கில் டெஸ்ட்டு இல்லைனா இன்டர்வியூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சென்ட் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுடைய ஃபேமிலி கார்டு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஏஜ் ப்ரூஃபு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சாதி சான்றிதழ் கேட்குறாங்க பாருங்கள். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கான அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைரக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் 5/596 அவ்வையார் ஸ்ட்ரீட் ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த என்வலப் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எழுதி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. 2 மொபைல் நம்பர் ஒரு லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி மேலும் தகவல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 17/10, லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 31/10/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதைப்படி ஃபாலோ பண்ணிங்க. எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது A to Z வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி விண்ணப்பிச்சிருங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.